இந்த கதை 4 வயசு இருக்கிற ஒரு குட்டி பையனை பற்றி தான். அந்த பையன் அவங்க அப்பா அம்மா கூட ஒரு டென்டல் கிளினிக்கில் போய் ஃப்ரண்ட்டில் இருக்கிற 4 பல்லுக்கு ஃபில்லிங்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. குழந்தை பயந்து அழுதுனால 2 பேரும் கையை 2 பேரும் காலை ஒருத்தவங்க தலை பிடிச்சி அங்கே இருக்கிற டென்டிஸ்ட் எப்படியோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்படி ட்ரீட்மெண்ட் முடிச்சதுனால அந்த குழந்தைக்கு ரொம்ப ஃபியர் வந்துருச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃபில்லிங்ஸ் எல்லாமே ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே விழுந்துருச்சு. ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி இது திருப்பியும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பேரண்ட்ஸ் நம்மளுக்கு கால் பண்ணாங்க. அவங்க அம்மா ஃபோன்லேயே இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு டாக்டர் என்ன அப்படின்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதனால் ஃபர்ஸ்ட்டு விசிட் கன்சல்டேஷன் மட்டும் வச்சுக்கலாம் மேம், நம்ம ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியே அந்த குட்டி பையன் நம்ம கிளினிக்கு ஃபஸ்ட்டு விசிட் வந்தான். பேரண்ட்ஸ் கூட ப்ளே ஏரியாவில் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். நான் உள்ளே கிளினிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு ரூம்குள்ளே கூப்பிட்ட உடனே உள்ளே ஏதோ பார்த்து பயந்து அப்படியே வெளியில் ஓடி போயிட்டான். ஆனால் ப்ளே ஏரியாவில் ஜாலியாக தான் இருக்கார். அதனால் நானே வெளியில் போய் அவங்க கூட ப்ளே ஏரியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பேசி ஜெல்லான பிறகு ஒரு டார்ச் வச்சு கிளினிக்கில் எக்ஸாமின் பண்ணேன். அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் நம்மளுக்கு அவனுக்கு அது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அங்கேயே கிளினிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அவன் நல்லா காமிச்சதுனால குட்டியாக ஒரு ரிவார்ட் கொடுத்து பாய் சொல்லிவிட்டு அனுப்பிட்டோம். 1 week to 10 days லேட்டர் அவனோட செகண்ட் விசிட் டே. நிறைய நேரம் ப்ளே ஏரியாலே விளையாடி எல்லாமே டைம் ஸ்பெண்ட் பண்ண பிறகு நான் வெளியில் போய் கூப்பிட்ட உடனே கையை பிடிச்சி கன்சல்டேஷன் ரூம்குள்ளேயே வந்துட்டான். அந்த செகண்ட் விசிட்டுக்குள்ளே எனக்கு ஒரு ட்ரஸ்ட்டு அவன் கூட பில்ட் பண்ண முடிஞ்சது. பட் தென் உள்ளே இந்த சேர் பார்த்த உடனே அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், நோ ட்ரில், நோ ட்ரீட்மெண்ட் அப்படின்றது. அப்போ தான் புரிஞ்சிச்சு அந்த சேர் தான் அவனுக்கு பயம் கொடுக்குது, நான் இல்லை அப்படின்றது. அதனால் இன்னொரு விசிட்டர்ஸ் சேர் போட்டு நானும் அவங்க அம்மாவும் உட்காந்து லேப் டு லேப் பொசிஷனில் உட்கார வச்சு அழகாக கையிலேயே கேரிஸ் எல்லாமே எக்ஸ்கவேட் பண்ணி ஃபில் பண்ணி அனுப்பினோம். He was very happy after the treatment. The other dentist பண்ண மாதிரி சேர்லேயே தான் உட்கார வைக்கணும், சேர்லேயே தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நான் அடம் பிடிச்சிருந்தேன்னா அவனோட டென்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ட்ராமடைசிங்காக இருந்திருக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுட்டாங்கன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். You can definitely give them a beautiful dental experience.